ஏன் தென்கொரியா கும்பகர்ணன் யாருன்னு தெரியுமா அப்போ உங்களுக்குலாம்? இல்லே நான் தான் உங்க தாய் கிளவி வந்திருக்கேன். இல்லே நம்ம ஊர்ல எல்லாம் குப்பரை படுத்து தூங்கினா கொரட்டத்தையும் வரும். ஆனா இந்த தென்கொரியாவில் மட்டும் அரசாங்கமே காசு தருதாமே. இல்லே அவங்க வினோதமான தூக்க போட்டியை ஒன்று நடத்துறாங்களாம். அங்க இருக்கிற ஒரு பூங்காவில் விதமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து எல்லாரும் அசந்து தூங்குறாங்க. இல்லை நடுவில் கொசு கடிக்க வர்றது, ரெக்கை வச்சு கிச்சு கிச்சு மூட்டுறதுன்னு எம்புட்டு சீண்டுனாலும் அசராமல் தூங்கணுமா. இல்லை யாரோட நெஞ்சு துடிப்பு சீரா நிம்மதியாக இருக்குமோ அப்படின்னு ஸ்மார்ட் வாட்ச் வச்சு செக்கு பண்ணுறாங்களே. இதில் ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 80 வயசு பெருசுத்தேன் எல்லா இளவட்டங்களையும் வாரங்கட்டி தென்கொரியாவோட கும்பகர்ணேன்னு முதல் பரிசை தட்டிட்டு போயிருக்கு. இல்லை வேலை பழுவால் தூக்கத்தை தொலைச்சவர்களுக்கு விழிப்புணர்வு தரத்துக்குத்தேன் இந்த போட்டியே வைக்கிறாங்களாம். நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையே கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம். நிறுத்தடா. இல்லை உங்க குரூப்ல யார் அந்த கும்பகர்ணேன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போக. உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை அப்படிதான் சொல்லிவிட்டேன் போங்கடே.